தயாரிப்பாளருக்கு 100 வகையில் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதான்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும். படம் ஓடலையா, மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா, இன்னைக்கு காலையில் என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்ல முடியும், ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களே எதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. என் படம் மதகதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளரோட நிலைமை இதுதான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை, தயாரிப்பாளருக்கு இப்போ நான் வந்து பெப்சி பிரசிடெண்ட்டாக இருக்கேன், என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அவங்க தங்களுடைய உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ, அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்றதுக்கு, பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு, நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்றைக்கி ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றதில்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வருமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.